வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, ரஷ்யாவில இருந்து அமெரிக்காக்கு நடந்தே போக முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவோட ஒரு பகுதியான அலாஸ்காவுக்கும் இடையில பேரிங் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிற ஒரு நீரிணை இருக்கு. இந்த நீரிணை பனிக்காலத்துல, அதாவது வின்டர் சீசன்ல உறைஞ்சு 4 கிலோமீட்டர் அளவிலான ஒரு பனிப்பாதையை உருவாக்கும். இந்த பாதையால நடந்து போக முடியும். ஆனா இது பாதுகாப்பானதில்லை, சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இல்லை. ஏன் இதை பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடல் காற்று ரொம்ப மோசமா இருக்கும். போதாத குறைக்கு அது ரொம்ப குளிரும். கீழே அந்த பாதையை உருவாக்குற பனிக்கட்டிகள் நகர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இது எதையுமே கருத்துல கொள்ளாம 2006ல 2 பேர் அலாஸ்கால இருந்து ரஷ்யாவுக்கு நடந்து போயிருக்காங்க. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ரஷ்யாவில் இருக்கிற ரஷ்ய ராணுவ வீரர்கள் அவங்கள பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கான இமிகிரேஷன் ரூல்ஸை அவங்க மீறிட்டாங்க. அதனால இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை யோசிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நல்லதை சிந்திப்போம். நன்றி மக்களே.